ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாமா? எம்எல்ஏனா யாருன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சோ எம்எல்ஏனா மக்களோட பிரதிநிதி. சட்டமன்றத்துல மக்கள் சார்பா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் எம்எல்ஏ ஆக்கி அங்க உட்கார வைக்கிறோம். எம்எல்ஏவோட வேலை மக்களுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தா அதை ஆதரிக்கணும். மக்களுக்கு எதிர்ப்பா ஏதாவது சட்டம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். அடுத்து ரோடு போடணும், ஸ்ட்ரீட் லைட் போடணும். இந்த மாதிரி தொகுதிக்கு உண்டான வேலைகளை செய்யறது எம்எல்ஏவோட வேலை. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற எம்எல்ஏ யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க தெரியுமா? ராஜ்யசபால இருக்க எம்பிஸ், சீஃப் மினிஸ்டர், சட்டமன்ற சபாநாயகர், துணை சபாநாயகர், பிரசிடென்ட்டுக்கும் எம்எல்ஏவோட ஓட்டு எடுப்பாங்க. அடுத்து மினிஸ்டர் யாருன்னா, எம்எல்ஏனா அந்த ஒரு தொகுதியை பார்த்தா போதும். ஆனா மினிஸ்டர்னா அந்த தொகுதி மேம்பாட்டை பார்க்கறதோட பல துறை பொறுப்புகளை கொடுத்துருவாங்க. மொத்த தமிழ்நாட்டுல 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ ஆகாம 6 மாசம் பதவி வகிக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி above 25 years of age, கண்டிப்பா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்.